ஹாய் நண்பா. இந்த ஆயுத பூஜை வந்தாலே கொண்டாட்டம் தான். எதனாலன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பைக்கு காருக்கு இதுதான் நம்ம உலகவே நண்பா. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் அந்த ஆயுத பூஜையை சிறப்பாக பயங்கரமாக வேற லெவலில் கொண்டாடுவோம். அதே மாதிரியே இந்த வருஷமும் காரு பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அதை அலங்காரப்படுத்தி அதை பார்த்த சந்தோஷம் இருக்கு. எப்பப்பப்பா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சில தம்பிகள் மட்டுமே மிஸ் ஆயிட்டாங்க. மற்றபடி இருக்கிற தம்பிகளை வச்சு கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு பூஜையை. எங்கள் அப்பா தான் பூஜை ஃபுல்லாக எல்லா வண்டிக்கும் போட்டு என்னோட அப்பா, ஃப்ரெண்ட் அப்பா, பக்கத்து வீட்டவங்க எல்லாருமே சேர்ந்து எப்போதுமே வருஷம் வருஷம் கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டாடணும்பா. வரவங்களுக்கு சுண்டல் பொரிக்கல் எல்லாம் கொடுத்து வண்டியை அணிவகுத்து இந்த மிலிட்ரிக்கெலாம் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி எல்லாத்தையும் வரிசை கட்டி காரு பைக்கெலாம் வரிசை கட்டி வேற லெவலில் இருக்கும். எங்களோட ரைடு எப்போதுமே ஃபேமஸ் நண்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா இந்த வீடியோ இன்னும் இந்த ரைடு போடவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ரைடு. அதே மாதிரியே அந்த ஆடியோ அந்த இடத்துல கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் பேசலை. இந்த ரைடோட சவுண்டோட பாருங்க நண்பா. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரைடில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம் நண்பா. RS சிவா, FC சசி, ஜாவா பிரசாந்த், நம்ம N160 கிருஷ்ணா, இவங்களாம் தான் நம்மளோட ரைடு பண்ண போகிறாங்க. வேற லெவலில் இருக்குன்னு பாருங்க. நண்பா ரைடு முடிஞ்சுது. வழக்கம் போல் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். வர வழியில் நண்பர்கள்லாம் செம்ம அலப்பறை பண்ணாங்க. சவுண்டு விட்டுங்க. வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணி இந்த ரைடை முடிச்சோம் நண்பா. அடுத்தது எங்கே நம்ம வருஷம் போகிற சரஸ்வதி அம்மன் கோவில் தான். பூந்தோட்டத்தில் உள்ள சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு நம்ம கபாலிக்கு ஸ்லேட்டு குச்சியை வாங்கிக்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னு நாங்கள் பயந்துகிட்டே போனோம். ஏகப்பட்ட கூட்டம் இருக்கணும்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனதே 9:30-10 மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நண்பா. ரொம்ப க்ளோஸாக உங்களுக்காக வீடியோ எடுத்தேன். எல்லா வருஷமும் போல் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் சரஸ்வதி அம்மன்ட்ட நானும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது வேண்டிங்க நண்பா. வழக்கம் போல் சாமியை கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்தோன்னே இந்த சரஸ்வதி அம்மன் கோயிலை சுற்றி ஏகப்பட்ட கடைகள். ஏன்னா அடுத்த நாள் விஜயதசமிங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருக்கும், செம்ம க்ரௌடாக இருக்கும். கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு சரஸ்வதி அம்மனை பார்க்கறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்னு வச்சிங்களேன். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். வெளில வந்தோன்னா விடுவோமா ஸ்நாக்ஸு கடை. அங்கே ஒரு அக்கா எங்களை கூப்பிட்டு சுட பச்சு போட்டு தரேன்ப்பா வாங்கப்பா அப்படின்னாங்க. ஏற்கனவே நம்ம சும்மா இருக்க மாட்டோம், இது சூடாக வேறையா அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியாச்சு நண்பா. இப்போ கூட அந்த பச்சை பார்க்கும்போது எனக்கு வாய் ஊற ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோ சூப்பராக நல்லா போட்டு கொடுத்தாங்க. சரியான மிளகா பச்சி, காலிஃப்ளவர் பகடா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நண்பா. சரஸ்வதி பூஜை நல்லபடியாக எங்களுக்கு முடிஞ்சுது. அதே மாதிரியே வருஷம் அடுத்த வர சரஸ்வதி பூஜை எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் நண்பா. சக்ஸஸ் தான். வேற என்ன நண்பா, வழக்கம் போல் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சக்ஸஸ் தான் நண்பா. என்ஜாய் பண்ணு நண்பா.